எக்ஸ்கல் தமிழ் நேயர்களுக்கு வந்து சீப்பாக வேக்கம் கிளீனர் வந்து கிடைக்குது, காரை க்ளீன் பண்ணுவோம், ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணவும் போனால் ஃபுல்லாகவே கார்டட், அதாவது ஒயரோட சேர்த்து வருது. அதனால என்ன ப்ராப்ளம் நமக்கு வரும் அப்படின்னா, பவர் எடுக்கிறது வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி தான் எடுக்க முடியும். எடுக்கல சப்போஸ் மறந்துட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்து ப்ராப்ளம் ஆகிடும். இதனால கார்ட்லெஸ் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. பட் அது வந்து ரொம்ப காஸ்ட்லி. பட் நம்ம அகோரா பேட்லேருந்து வெறும் 3000 ரூபாய் விலையில் இப்போ வந்திருக்கு ஒயர் இல்லாத வேக்கம் கிளீனரோட அன்பாக்சிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட செக்ஷன் பவர் 5.5 கிலோ பாஸ்கல் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஹோம் யூஸ்க்காக இல்லை, அதனால தான் இந்த லோ செக்ஷன் பவர். பட் காருக்கு வந்து தேவையான அளவுக்கு பவர் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற வேக்கம் கிளீனர் பிராண்டோட இது கொஞ்சம் அதிகமாகவே வாட்ஸ் வந்து வச்சிருக்கு. சரிங்களா, இது வந்து பேட்டரியில் ஓடக்கூடியது. நம்ம வந்து ஒயர் ப்ளக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எப்பவுமே இது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்கும். நம்ம ஒயர் எடுத்துகிட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டு பேட்டரி டவுன் ஆகிடுன்ற பயத்தில் நம்ம வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட கொஞ்சம் ஒரு 50% நீங்கள் அந்த விலையோட எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரியில் இருக்கிற வேக்கம் கிளீனர் வரும். ஃபார் ட்ரை யூஸ் ஒன்லி. சரிங்களா, இது வந்து வெட்டு கிடையாது. அதே மாதிரி போர்ட்டபிள், நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். மாடல் நம்பர் வந்து HVC 1081. சரிங்களா, இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். 1 வருஷம் வாரண்ட்டி கம்பெனி சைட்லேருந்தும் கொடுக்குறாங்க. பாக்ஸ் கூட என்னென்ன வரும்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து மல்டிபர்பஸ் ப்ரஷ், இந்த ஏசி வெண்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. ரிவர்ஸ் நாசல் சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம இந்த கார் சீட்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. சரிங்களா, சீட்டில் இருக்க டஸ்ட்டை எடுக்கிறதுக்கு எக்ஸ்டென்ஷன் ஹோஸு. சரிங்களா, இந்த ஹோஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைடு வந்து வேக்கம் கிளீனர் போட்டு இன்னொரு சைடு வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து ரொம்ப உள்ளே இருக்குமோ, கை விட முடியாதோ, போக முடியாத இடத்துலலாம் அந்த இடத்துல வந்து இந்த கப்பு ஹோல்டரு அதிலெல்லாம் நிறைய மாட்டிகிட்டு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 அட்டாச்மெண்ட்டு. உங்களுக்கு பவர் கேபிள் இங்கே பாருங்கள், பவர் அடாப்டர். ஸோ இந்த பவர் அடாப்டர் வந்து 4.5 மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லென்த்து, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சே சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் வந்து கொடுக்குறாங்க. உள்ள சில இடத்துலலாம் வந்து கப்லேருந்து எடுக்க முடியாது, அதனால் மெயின் யூனிட். யூசர் மேனுவலும் உங்களுக்கு கூடவே வருது. ஸோ வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். வாரண்டி கார்டு உங்களுக்கு வந்து ஒரு பேக் கொடுக்குறாங்க. நல்லா ஸ்பேஷியஸான பேக் தான். இதில் வச்சு நம்ம எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். சரிங்களா, ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் மற்ற பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து லைட் இண்டிகேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இதை நீங்கள் இந்த சுவிட்சை ஆன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பேட்ரி அப்படின்றதுக்கு இங்கே 4 LED லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 இருந்துச்சுன்னா 100%, ஒன்றா ரெடியூஸ் ஆச்சுன்னா 25, ஸோ 75, அதுக்கப்புறம் 50, அப்புறம் 25. நான் ஆன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், 4 எரியுது பாருங்கள். எவ்வளோ பவர்ஃபுல் செக்ஷன் பாருங்கள். சரிங்களா, அதேமாதிரி இதை வந்து டஸ்ட்டு ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கழட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே செப்பரேட்டாக வந்துடும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டீல் டிட்டாச்சபிள் ஃபில்டர். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது ஃபில்டர் வந்து ஸ்டீலு, அதுதான் இங்கே வந்து ஹைலைட்டு. மற்ற பிராண்டில் வந்து ஸ்டீல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, உள்ளே இந்த இடம் தான் வந்து ஃபுல்லாக டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுற இடம். நான் யூஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ சார்ஜ் போட்டாச்சு. போட்டு வந்து உங்களுக்கு இங்கே தான் கொடுக்குறாங்க. சரிங்களா, இங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இண்டிகேஷன் வந்து இண்டிகேட் ஆகும். ஃபுல்லாக ரீசார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா 4 இடத்துலையும் காமிக்கும். சரிங்களா, ஸோ 4 ஹவர்ஸ் வந்து ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க. 20 to 30 மினிட்ஸ் வந்து யூசேஜ் டைம், நமக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். இவ்வளோ தான் உங்களுக்கு பாக்ஸ் கூட வரும். சரிங்க, இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இங்கே பாருங்கள், நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து மேட்டர் ஆகும். ஸோ டிசைன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு கட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது பார்க்க வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். போர்ட்டபிள் தான். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இது வந்து ஏசி வெண்ட்டு யூஸ் பண்ணுற அட்டாச்மெண்ட்டு. ஸோ ஏசி வெண்ட்டில் இங்கே பாருங்கள், ஏன்னா வரைய மாட்டேங்குது. அதே பவர் கம்மியாக கொடுத்துருக்கானுங்க ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்க.
எங்கே பாருங்கள், இது உள்ள வந்து இப்போ இது வந்து அந்த அளவுக்கு ஆழம் கிடையாது. ஸோ அதனால் ஈஸியாக நம்ம பேப்பர்லேயே வச்சு தொடச்சிடலாம். பட் சில இடத்துலலாம் ரொம்ப உள்ளெல்லாம் போட முடியாது. ஸோ இந்த இடத்துலலாம் க்ளீன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து கப்பு ஹோல்டர் அட்டாச்மெண்ட்டு. இதில் எந்த அளவுக்கு சக்ஷன் பவர்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கையெல்லாம் வந்து இந்த இடத்துல அவ்வளோ டீப்பாக விட முடியாது. இந்த அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணலாம். க்ரிவிஸ் நாசில். ஸோ இங்கே மேட்டில் இருக்கிற இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது எவ்வளோ டஸ்ட்டு. ஜஸ்ட்டு சும்மா அந்த இது ரிமூவ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம டஸ்ட்பினில் கூட்டிடலாம். இது எவ்வளோ கண்ணுக்கு தெரியாத எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் யூஸ் பண்ணது. உங்கள் பேப்பரை இல்லாமல் நீங்கள் பேப்பரை விட்டுருங்க. ஏன்னா இது வந்து பை டிஃபால்ட்டாக அடைச்சிக்கும் போயிட்டு ஈஸியாக. பட் இதுக்குள்ளெல்லாம் டஸ்ட்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வந்து கலெக்ட் பண்ணிவிடும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் வந்து இந்த டிசைன் மாதிரி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலாக இதில் தான் வந்து ஃபேன் வெளியே வரும். ஃபேன் வந்து வெளியே தள்ளுற அந்த காற்று ஹோல்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க, மைன்யூட் ஹோல்ஸு. ஸோ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஏர் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம் வந்து கூல் பண்ணுறதுக்கு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணாலும் மிஷின் ஹீட் ஆகாத மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், ஸோ ஜஸ்ட்டு இந்த ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியே வந்துடும். டஸ்ட்டை வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தோம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது மூலமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் பற்றின சந்தேகம் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.